இன்னும் உங்கள் பைக்கில் நார்மல் ஸ்பார்க் பிளக் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை தூக்கி போடுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேஜோட டபுள் இரிடியம் ஸ்பார்க் பிளக் வந்திருக்குங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் என்கேஜ் போபாச்சல்லேருந்து நவீன் பேசுகிறேன். நார்மல் ஸ்பார்க் பிளக்குக்கும் இரிடியம் ஸ்பார்க் பிளக்குக்கும் டபுள் டிப் இரிடியம் ஸ்பார்க் பிளக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நார்மல் ஸ்பார்க் பிளக்குங்கிறது நார்மலாக வெஹிக்கிளோட ஓஇஎம்ஸில் வரது வந்து ஸ்டாக் எலக்ட்ரோட் ஸ்பார்க் பிளக்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பர்னிங் எஃபிஷியன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். சிங்கிள் டிப் இரிடியம் ஸ்பார்க் பிளக் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து பர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலை வந்து நல்லாவே பண்ணிச்சு. அண்ட் இதோட அப்கிரேடட் நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறது. டபுள் டிப் இருக்கும் கீழே. இதோட ஃபயரிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிப்புமே இரிடியம். ஸோ இதோட ஃபயரிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிளை விட இதில் டபுளில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்பார்க்கிங் எஃபிஷியன்சி கொடுக்க முடியும். இது டபுள் டிப் இருக்கிறதுனால சிங்கிளை விட இதோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து என்கேஜில் வந்து நாங்கள் இதுக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரீட் யூஸ்க்கு ரோட் யூஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா 1 lakh கிலோமீட்டருக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். இதோடைய அந்த கேஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா காப்பரில் பண்ணியிருப்போம். இதை வந்து இன்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் போகும்போது இந்த காப்பர் நீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி லாக் ஆகி பிடிக்கிறதுக்காக, எந்த லீக்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காப்பரில் இந்த ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். இதை எந்த பிராண்டும் கொடுக்கறது கிடையாது. இது என்கேஜ் பவர் பார்ட்ஸ்ல இருந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். இப்போ டபுள் இரிடியம் ஸ்பார்க் பிளக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா, உங்களுக்கு ஃபியூயல் உள்ள வந்து சேம்பரில் பேர்ன் பண்ணுறது வந்து இன்னும் நல்லா பேர்ன் பண்ணும். உங்களுக்கு அதனால டார்க் இன்க்ரீஸ் கிடைக்கும். டார்க் இன்க்ரீஸ் கிடைக்கும் போது மைலேஜும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். மிஸ்ஃபயரிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வேனிஷ் ஆகிடும். ஸ்டாக் ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 சர்வீஸ் ஆர் 2 சர்வீஸ் தான். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அதை கழட்டி ஆகணும். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸில் 3000 4000 கிலோமீட்டர்ஸ்லேயே போகிற ஸ்பார்க் பிளக்ல இருக்குது. ஏன்னா அதோட லைஃப் இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் க்ளீன் கூட பண்ண தேவையில்ல, யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம நவீன் பிரதர் எங்கேஜோட ஃபவுண்டர் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க.